நம்ம பகிர்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கின்னு வாழக்கூடியது தான் அந்த புனிதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் வெறும் பணங்காசுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயம் ரவி மாதிரி தான் வாழ்க்கை எல்லாருக்குமே அமையும். உண்மையிலே அந்த ஃபேமிலியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ரவி மோகனோட ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஆர்த்தி ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னா ஆர்த்தியோட அம்மா ஒரு பெரிய ப்ரொடியூசர்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ கடை இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இதை சார்ந்த அந்த குடும்பத்தில் எதுவுமே நம்ம தெரியாத நிறைய பேர் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்கள பற்றி அவன் தப்பானவன் இவ தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கிளைம் பண்ணுறதுக்கு கிடையாது. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுறது அவங்களுக்கு வந்த ஒரு கற்பனை கதையை வச்சு அடித்து விட்டு தள்ளுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஜென்ரலாகவே வந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா எல்லாருமே கோர்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து நிற்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆணுக்கு பிரச்சனைனா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. அது நீங்கள் ஜெயம்